வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது கடலுடைய ஆழம் தெரியும். அதனுடைய ஆழம் தெரியுமா? செந்தில் பாலாஜி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கபில் சிபில் சொன்ன வினோதமான ஒரு பாயிண்ட். அத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதாவது அமலாக்கத்துறை வந்து வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா, கடல மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. கடலுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கடல மட்டும் பார்த்துட்டு, உள்ள ஏதோ இருப்பதாக நினைத்துக்கொண்டு கைது செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்ற மாரி சிபில் கபில் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி வழக்குல வாதம் வந்து வச்சிருக்கிறாரு. அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில, அவரது மனைவி மேகலா தொடுத்த ஆட்கொணர்வு மனு ஆனது சென்னை உயர்நீதிமன்றத்தில விசாரணை செய்யப்பட்டது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கின்ற நிலையில, ஏற்கனவே 2 நீதிபதிகள் வந்து மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த நிலையில் 3வது நீதிபதி சிவி கார்த்திகேயன் முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்று செந்தில் பாலாஜி சார்பாக வழக்கறிஞர் கபில் சிபில் அதாவது வழக்கறிஞர் கபில் சிபில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாதம் வைக்கிறாரு. அவர் வந்து தனது வாதத்தில் எனக்கு இன்றுதான் ஒரு மருத்துவ சிகிச்சை முடிந்தது. இருந்தாலும் நான் இன்று வாதம் செய்கிறேன். சொலிசிட்டர் ஜெனரல் வைத்த சில வாதங்களை பார்த்தபோது மிகவும் வியப்பாக இருந்தது. அமலாக்கத்துறை என்பது போலீஸ் கிடையாது. அவர்களுக்கு போலீஸுக்கான என்ற ஒரு அதிகாரமும் கிடையாது. பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அமைப்பானது வங்கி அதிகாரிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் நிதிகளை கையாளும் தரகர்களிடம் ஒருவரிடம் விசாரிக்க முடியும். அவர்களிடம் ஆதாரங்களை வாங்க முடியும். அந்த ஆதாரங்களை அனைத்தும் சேகரிக்கப்பட்டவுடன் அதை வைத்து புகாரை பதிவு செய்ய முடியும். இதை நான் சொல்லவில்லை. உச்சநீதிமன்றம் சொல்கிறது. இந்த புகாரை பதிவு செய்து கைது செய்த பின் புதிதாக ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியாது. புதிய ஆதாரங்களை சேர்க்கவும் முடியாது. சட்டப்பிரிவின் 50ன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை ஒருவர் மீது சந்தேகம் இருந்தால் அவரை விசாரிக்கலாம். அவருக்கு எதிராக புலன் விசாரணை செய்யலாம். அவருக்கு எதிரான ஆதாரங்களையும் திரட்டலாம். அவரை கைது செய்யலாம். அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரங்களை திரட்ட நினைக்கக்கூடாது. முழுமையாக ஆதாரங்கள் இருந்தால் முழுமையான ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே ஒருவர் குற்றம் செய்தவராக கருதப்பட்டால் மட்டுமே அவரை வந்து கைது செய்ய முடியும். ஏனென்றால் இவர்கள் போலீஸ் கிடையாது. போலீஸ் ஒருவரை கைது செய்ததால் சந்தேகத்தின் பெயரில் அவரை விசாரிக்கலாம். ஆனால் அமலாக்கத்துறை அப்படி செய்ய முடியாது. போலீஸ் பவர் இருக்கும் என்றால் அமலாக்கத்துறை ஏன் இருக்க வேண்டும்? போலீஸ் இருந்தாலே போதுமே. அமலாக்கத்துறைக்கும் போலீஸுக்கும் இருக்கும் ஒரே அதிகாரம் அவர்களால் கைது செய்யப்பட்டவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்த முடியும். அதுவும் கூட 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட நபரை அமலாக்கத்துறையினர் கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை வந்து புலன் விசாரணை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம். கைது செய்த பின் ஒருவரை விசாரிக்க முடியாது. இதை நான் சொல்லவில்லை. உச்சநீதிமன்றம் சொல்கிறது. நான் தவறு செய்தேன் என்று அவர் கருதினால் கூட எனக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் ஆவணமாக ஆதாரம் இல்லாமல் அவர்களால் என்னை கைது செய்ய முடியவே முடியாது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இப்படித்தான் கைது செய்துள்ளனர். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை அவரிடமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவில்லை அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அமலாக்கத்துறை சட்டத்திற்கீழ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகளை எடுக்க முடியும். கைதுக்கு முன் என்ன ஆதாரங்களை சிக்குகிறதோ அதை வைத்தே கைது செய்ய முடியும். கைதுக்கு பின் புதிதாக ஆதாரங்களை சேர்க்க முடியாது. புதிதாக விசாரணை பதிவு செய்ய முடியும். ஒருவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் அவருக்கான ஆதாரத்தை அமலாக்கத்துறை கொண்டிருக்க வேண்டும். அமலாக்கத்துறை வெறுமனே கடலை மட்டும் பார்க்கக்கூடாது. கடலுக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆனால் இவர் கடலை மட்டும் பார்த்துவிட்டு உள்ளே ஏதோ இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.